என் பெயர் ரிச்சா. மாலை மங்கத் தொடங்கியது. நான் என் வீட்டு வாசலில் அமர்ந்து என் தாய் எப்போது வீடு திரும்புவார், நான் எப்போது வயிறார உண்பேன் என்று காத்துக் கொண்டிருந்தேன். வறுமையும் கூட மனிதனுக்கு ஒவ்வொரு துன்பத்தையும் தாங்கும் கலையை கற்றுக் கொடுத்து விடுகிறது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. இரவு ஆகிவிட்டது. ஆனால் என் தாய் இன்னும் வீடு திரும்பவில்லை. நான் காலை முதலே அவருக்காக காத்துக் கொண்டிருந்தேன். அவர் என்னிடம், மகளே, 2 மணி நேரத்திற்குப் பிறகு நான் வீடு திரும்புவேன், அப்போது உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி வருவேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அவர் இன்னும் வீடு திரும்பவில்லை. நான் கண் விழித்ததிலிருந்தே வறுமையைத்தான் என் தலைவிதியாக கண்டிருந்தேன். என் தாயை மட்டுமே பார்த்திருந்தேன். அண்ணன், தங்கை, தம்பி போன்ற உறவுகள் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. இவர்கள் யார் என்றும் தெரியாது. எனக்கு அப்பாவின் அன்பு எப்படி இருக்கும் என்று கூட தெரியாது. நான் என் தந்தையை பார்த்ததே இல்லை. ஆம், சிறுவயதிலிருந்து இப்போது வரை நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்து வந்தேன் என்றால் அது என் தாய் எப்போதும் அழுது கொண்டே இருப்பதுதான். இறைவனின் முன்னால் கைகளைக் கூப்பி, எங்களுக்கு ஏன் இப்படி நேர்ந்தது? என் மகளின் வாழ்க்கையை எளிதாக்கு, நான் கடந்து வந்த பாதையை என் மகள் கடக்க நேரிடக்கூடாது என்று கூறுவார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. கடிகாரத்தை பார்த்தபோது 9 மணி ஆகியிருந்தது. பசியால் என் நிலைமை மோசமாகியிருந்தது. வீட்டில் சாப்பிட்டு உயிர் பிழைப்பதற்கு என்று எதுவும் இல்லை. பிறகு நான் படுக்கைக்குச் சென்று அமர்ந்தேன். என் கண்களை மூடிக்கொண்டேன். எனக்கு எப்போது தூக்கம் வந்தது என்றே தெரியவில்லை. கதவு தட்டும் சத்தம் கேட்டு என் கண் விழித்தது. நான் உடனே பதற்றத்துடன் எழுந்து கதவை திறக்கச் சென்றேன். அப்போது என் கண்களுக்கு நிம்மதி கிடைத்தது. வாசலில் அம்மா நின்றிருந்தார். ஆனால் அவர் முகத்தில் உலகத்தின் ஒட்டுமொத்த சோர்வும் தெரிந்தது. நான் உடனே அம்மாவை தாங்கிப் பிடித்தேன். என்னைப் போலவே அவரும் பசியோடும் தாகத்தோடும் இருந்தார். நான், அம்மா, நீ எங்கே சென்று விட்டாய்? நான் உனக்காக எப்போதிலிருந்து காத்துக் கொண்டிருக்கிறேன். நீ 2 மணி நேரத்தில் வருவதாக கூறினாய். ஆனால் பார், முழு நாளும் முடிந்துவிட்டது. பசியால் என் நிலைமை மோசமாகிவிட்டது என்றேன். அம்மா என் முகத்தை வருடி, என் மகளே, நீ கவலைப்படாதே. நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை பசியோடு இருக்க விடமாட்டேன். ஆனால் இன்று என்னை மன்னித்துவிடு, எனக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்றார். அவர் என் கையில் ஒரு பையை கொடுத்து, இதில் உனக்காக சமோசாவும் ஜிலேபியும் கொண்டு வந்திருக்கிறேன். இதை தட்டில் வைத்து நாம் இருவரும் அமர்ந்து சாப்பிடலாம் என்றார். அம்மாவை நான் அறைக்குள் அழைத்து வந்தேன். பிறகு உடனே சூடான சமோசாவையும் ஜிலேபியையும் தட்டில் வைத்தேன். அந்த நேரத்தில் எனக்கு பசி மட்டுமே எடுத்தது. பசியைத் தவிர எனக்கு வேறு எதுவும் தோன்றவில்லை. என் அம்மா மிகவும் சோர்வாக இருந்தார். சோர்வின் காரணமாக அவரால் சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை. அம்மா அவ்வளவு அதிகமான சமோசாவையும் ஜிலேபியையும் கொண்டு வந்திருந்தார். அதனால் என் வயிறு நிறைந்துவிட்டது. ஆனால் என் அம்மா எதையுமே சாப்பிடவில்லை. நான் அம்மாவிடம் மென்மையாக, அம்மா, நீ எங்கே சென்றிருந்தாய் என்று கேட்டேன். அம்மா, மகளே, உனக்கு உணவிற்கான ஏற்பாடு செய்யத்தான் சென்றிருந்தேன். நாளையும் செல்வேன். நாளை நீ எனக்காக காத்துக் கொண்டிருக்காதே, எனக்கு தாமதமாகும் என்றார். நான், நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நம்மிடம் பணம் இல்லையே, நீ இந்த பொருட்கள் அனைத்தையும் எப்படி வாங்கி வந்தாய்? நீ என்ன செய்தாய் என்றேன். என் அம்மா எங்காவது யாசித்துப் பெற்றுத்தான் கொண்டு வந்திருப்பார் என்று எனக்கு தெரிந்திருந்தது. ஏனென்றால் எங்கள் வீட்டு நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. என் அம்மா உடைகளை தையல் செய்யும் வேலை செய்து வந்தார். ஆனால் ஒரு நாள் இரவு எங்கள் வீட்டிற்குள் திருடர்கள் புகுந்தனர். எப்படியும் நாங்கள் ஏழைகள் என்பதால் எங்கள் வீட்டில் அப்படி எந்த ஒரு விலையுயர்ந்த பொருளும் இல்லை. வீட்டில் சாதாரண பொருட்களும் சில துணிகளும் சில பாத்திரங்களும் தான் இருந்தன. அவற்றை நாங்கள் இருவரும் பயன்படுத்தி வந்தோம். எங்களிடம் விலையுயர்ந்த பொருள் என்று ஏதேனும் இருந்தது என்றால் அது என் தாயின் வாழ்வாதாரம், அதாவது அவருடைய தையல் இயந்திரம் மட்டும்தான். திருடர்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை எங்களிடமிருந்து பறித்துச் சென்றுவிட்டனர். அதைத்தான் அவர்கள் திருடிச் சென்றார்கள். அதை விற்று அவர்கள் சில ரூபாய்களை சம்பாதித்திருக்கலாம். ஆனால் எங்கள் முழு வாழ்க்கையின் உழைப்பையும் எங்களிடமிருந்து பறித்துச் சென்று விட்டோம் என்பது அவர்களுக்குத் தெரியாது. அதிலிருந்து என் அம்மா மிகவும் சோகமாக இருக்கத் தொடங்கினார். எங்களால் மீண்டும் ஒரு தையல் இயந்திரம் வாங்கும் அளவிற்கு பணம் சேரவில்லை. மேலும் தையல் இயந்திரம் இல்லாததால் மக்கள் தையல் வேலைக்கு துணிகள் தருவதையும் நிறுத்திவிட்டார்கள். நாங்கள் பசியால் இறக்கும் நிலை வரை வந்துவிட்டோம். பசியால் எங்கள் நிலைமை மிகவும் மோசமாகத் தொடங்கியது. என் அம்மா தனக்காக பசியோடு இருக்க முடியும், ஆனால் என்னை அப்படி இருக்க விடமாட்டார். எனவே அவர் மக்களின் வீட்டு வாசல்களுக்குச் சென்று அவர்களின் கதவுகளைத் தட்டி, என் மகள் பசியோடு இருக்கிறாள், சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்பார். அவர் பலருடைய வீடுகளுக்குச் செல்வார்.
யாராவது அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள், யாராவது உணவு கொடுக்க மாட்டார்கள். மாறாக விரட்டியடித்து அனுப்பிவிடுவார்கள். என் அம்மாவுக்கு எங்கிருந்தாவது கொஞ்சம் உணவு கிடைத்தவுடனேயே அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விடுவார். பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து உணவை உண்போம். ஆனால் இன்று அம்மா ஒரு விசித்திரமான கதையை கூறினார். அவர் கூறினார், இன்று நான் பின்னாடி தெருவில் உள்ள ஒரு பெண்ணின் வீட்டு வாசலுக்குச் சென்றபோது அவர் கூறினார், சகோதரி, நான் உனக்கு உணவு கொடுத்து விடுகிறேன். ஆனால் நீ தினமும் உணவு கேட்பதற்காக இங்கே வந்து விடுகிறாய். நீ இந்த அளவிற்கு துயரத்தில் இருந்தால் மக்களின் வீடுகளில் வேலை செய்யலாமே. அங்கே உனக்கு பணமும் கிடைக்கும். யாராவது மீதமுள்ள உணவை வைத்திருந்தால் அதையும் உனக்கு கொடுப்பார்கள். உன் கை கால்கள் நன்றாகத்தானே இருக்கின்றன. நீ பிச்சை எடுக்கும் அளவிற்கு இன்னும் வயதாகிவிடவில்லை. நான் உன்னை கடந்த 1 வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வீட்டில் திருட்டு நடந்துவிட்டது என்பதற்காக நீ நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உழைப்பவர்களுடன் தான் அந்த இறைவன் இருக்கிறான். அம்மா கூறினார். அப்போதிலிருந்துதான் என் கை கால்கள் நன்றாக இருக்கும்போது நான் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதனால்தான் அம்மா கூறினார், நான் அதே பெண்ணிடம் பேசி, நீ என்னை உன் வீட்டில் வேலை செய்ய அனுமதிப்பாயா? நான் உன் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்தால் நீ அனுமதிப்பாயா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆமாம், நிச்சயமாக. நீ என் வீட்டில் பெருக்கி துடைத்து பாத்திரங்களை கழுவி கொடுத்தால் நான் உனக்கு மாலைக்குள் சம்பளம் தந்துவிடுகிறேன் என்று கூறினார். அந்த பெண் என் அம்மாவிடம் நாள் முழுவதும் தன் வீட்டு வேலைகளை வாங்கிக் கொண்டு அதன் பிறகு அம்மாவிடம் 300 ரூபாய் கொடுத்தார். என் அம்மா வீட்டிற்கு வரும் வழியில் அந்த பணத்தைக் கொண்டு சமோசாவும் ஜிலேபியும் வாங்கிக் கொண்டார். மீதமிருந்த சில ரூபாய்களை வீட்டிற்கு எடுத்து வந்திருந்தார். அன்று எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இறுதியில் இதெல்லாம் எப்போது வரை நீடிக்கும்? நாம் இப்படியேவா வாழ்க்கையைக் கழிப்போம்? எப்போது நமக்கு நிம்மதியான உணவு கிடைக்கும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நானும் என் அம்மாவும் தேம்பித் தேம்பி அழுது கொண்டிருந்தோம். பிறகு காலம் கடந்தது. என் அம்மா தினமும் அந்த வீட்டிற்குச் சென்று வேலை செய்து வந்தார். இப்போது அம்மா பெரும்பாலும் இரவில்தான் வீட்டில் இருப்பார் அல்லது அதிகாலையில் இருப்பார். எங்கள் வீட்டிற்கு ஒரு வயதான பெண்மணி வருவதை நான் பார்த்திருந்தேன். அவருக்கு சுமார் 65 வயது இருக்கும். இந்த தாய் யார் என்று எனக்கு தெரியாது. அவர் வருடத்திற்கு 1 அல்லது 2 முறை வந்து என் அம்மாவிடம் சில ரூபாய்களை கொடுத்துவிட்டுச் செல்வார். நான் எப்போது என் அம்மாவிடம் இந்த தாய் யார் என்று கேட்டாலும் அவர் எனக்கு எதையுமே கூற மாட்டார். ஆனால் இப்போது இந்த தாய் என் அம்மாவை தேடி வந்திருந்தார். ஒவ்வொரு முறையும் இவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கும். என்னால் இவருடைய வயதான உடலை மட்டும்தான் பார்க்க முடிந்தது. ஆனால் இன்று நான் அவருடைய முகத்தை பார்த்துவிட்டேன். இன்று அவர் தன் காரில் இருந்து இறங்கி என் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தபோது நான் அவரை என் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து பார்த்துவிட்டேன். நான் உடனே கதவை திறப்பதற்காகச் சென்றேன். அவர் என்னை ஆழமான பார்வையோடு பார்த்துவிட்டு உடனே தன் முகத்தை மறைக்க முயற்சி செய்தார். நான் கூறினேன், நீங்கள் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உங்களை பார்த்துவிட்டேன். நீங்கள் என்னிடமிருந்து என்ன மறைக்கிறீர்கள்? மேலும் நீங்கள் யார்? என் அம்மாவோ உங்களைப் பற்றி எனக்கு எதுவுமே கூறுவதில்லை. அவர் பதற்றமடையத் தொடங்கி, அப்படி ஒன்றும் இல்லை மகளே. நான் உன் அம்மாவிற்கு தெரிந்தவள்தான். இந்த பணத்தை வாங்கிக்கொள், இதை உன் அம்மாவிடம் கொடுத்துவிடு என்றார். நான் கூறினேன், ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு உதவி செய்வதற்காக இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துவிட்டுச் செல்லும் நீங்கள் யார்? மேலும் நீங்கள் இத்தனை நாட்களுக்குப் பிறகு ஏன் இங்கே வருகிறீர்கள்? அந்த பெண் என் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து செல்லத் தொடங்கினார். நீங்கள் யார் என்று அவரிடம் கேட்பதற்கு நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் அவர் தன்னைப் பற்றி எனக்கு எதுவுமே கூறவில்லை. ஆம், அவர் இவ்வளவு மட்டும் கண்டிப்பாக கூறினார். மகளே, உன் அம்மாவிடம் சொல், இப்போது நான் இங்கே வந்துவிட்டேன். ஆனால் இனிமேல் உங்களது உதவிக்காக என்னால் வர முடியாது. நீங்கள் இருவரும் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். இதைச் சொல்லிவிட்டு அவர் தன் பெரிய காரில் ஏறி அங்கிருந்து சென்றுவிட்டார். இப்போது என் அம்மா எப்போது வீட்டிற்கு வருவார்? நான் எப்போது அவரிடம் இதைப் பற்றி பேசுவேன் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன். அம்மா வீட்டிற்கு வந்ததும் நான் அவரிடம் அந்த வயதான பெண்ணைப் பற்றி கூறினேன். மேலும் என் அம்மாவிடம், அம்மா, உண்மையில் என்ன விஷயம்? அந்த தாய் யார்? அவர் எப்போதும் இங்கே வருவதை நான் பார்த்திருக்கிறேன். நான் உங்களிடம் அவரைப் பற்றி பலமுறை கேட்டுவிட்டேன். ஆனால் நீங்கள் அவரைப் பற்றி எனக்கு பதில் எதுவும் சொன்னதே இல்லை. உண்மையில் என்ன விஷயம் என்று கேட்டேன். அம்மா, மகளே, உனக்கு அவரைப் பற்றி எல்லாமே சீக்கிரம் தெரிந்துவிடும் என்றார். ஆனால் நானோ இப்போதே தெரிந்து கொள்ள விரும்பினேன். அப்போதுதான் அவர் என்னிடம் கூறிவிட்டுச் சென்ற விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதாவது, அவர் இனிமேல் ஒருபோதும் இங்கே வரமாட்டார் என்று. என் வார்த்தையைக் கேட்டு அம்மா ஒரு நிமிடம் அமைதியாகிவிட்டார்.
அவருடைய கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. நான் எவ்வளவோ கேட்டும் கூட அந்த பெண் யார் என்பதும் அவர் நமக்காக ஏன் பணத்தை கொண்டு வந்து தந்தார் என்பதும் எனக்கு தெரியவே இல்லை. என் அம்மாவும் எனக்கு எதுவும் கூறவில்லை. காலம் கடந்து சென்றது. ஒரு நாள் என் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த ஒரு சூழல் வந்தது. காலமும் சூழ்நிலையும் அவரை மிகவும் வயதானவராகவும் நோயாளியாகவும் மாற்றிவிட்டிருந்தது. அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. என் அம்மாவுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் நான் என் வாழ்க்கையை எப்படி நகர்த்துவேன் என்று எனக்கு பயம் வரத் தொடங்கியது. ஆனால் என்னுடைய இந்த பயம் உண்மையாகிவிட்டது. அம்மா நோய்வாய்ப்பட்டபோது அவரால் வேலைக்குச் செல்ல முடியவில்லை. வீட்டில் மீண்டும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக அம்மாவின் நோய் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அவருக்குச் முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை. பிறகு அவர் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றார். அவருடைய இறப்பின் போது நான் கதறி கதறி அழுதேன். என் வாழ்க்கையின் ஒரே துணையான, என் ஆதரவான, என் எல்லாமே ஆனவர் என்னை இப்படி விட்டுச் செல்வார் என்று நான் நினைக்கவில்லை. நான் மிகவும் அப்பாவியான பெண். எனக்கு எதுவும் தெரியாது. ஏனென்றால் நான் வெளி உலகத்தை அதிகமாக பார்த்ததில்லை. என் அம்மா என்னை ஒருபோதும் உலகத்தாரின் முன்னால் வர அனுமதித்ததில்லை. அம்மா கூறுவார், நீ என் ஒரே சொத்து. நான் உன்னை மக்கள் முன்னால் செல்ல அனுமதிக்க முடியாது. வாழ்க்கையின் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவற்றை நான் தனியாகவே எதிர்கொள்வேன். ஆனால் ஒருபோதும் என் மகளை துன்பங்களுக்கு இரையாக்க மாட்டேன். ஆனால் இப்போதோ அவர் என்னை இந்த உலகத்தில் தனியாக விட்டுவிட்டுச் சென்றுவிட்டார். மக்கள் கூறினார்கள், பாவம், இந்த பொண்ணோட விதியைப் பார். முதலில் தந்தை இல்லை, இப்போது தாயும் இவளை விட்டுச் சென்றுவிட்டாள். முதலில் இவளுடைய தாய் யாசித்துப் பெற்றோ அல்லது வேலை செய்தோ இவளுடைய மற்றும் தன் வயிறை வளர்த்து வந்தார். ஆனால் இப்போது இந்த பாவம் தனியாக என்ன செய்யும்? அம்மா சென்ற பிறகு நான் மிகவும் தனிமையாகிவிட்டேன். இரவும் பகலும் அழுது கொண்டே இருப்பேன். பசியோடும் தாகத்தோடும் வீட்டிலேயே இருப்பேன். இதன் காரணமாக என் உடல்நிலை மிகவும் பலவீனமடைந்துவிட்டது. இந்த சிறிய உடைந்த வீட்டைத் தவிர வேறு எதுவும் என்னிடம் இல்லை. எனக்கு மிகவும் கடுமையாக பசி எடுக்கும். முதலில் என் அம்மா எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்து விடுவார். ஆனால் இப்போது நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? நானும் பிச்சை எடுக்கத் தொடங்கிவிடவா? இல்லை இல்லை, என்னால் அப்படிச் செய்ய முடியாது. என் அம்மா எப்போதும் கூறுவார், மகளே, நான் உயிரோடு இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் பார்த்துக்கொள்வேன். காலம் எப்படி இருந்தாலும் எப்போதும் உன்னை நான் கவனித்துக் கொள்வேன். ஆனால் ஒருபோதும் உன்னை உழைக்க விடமாட்டேன். யாரிடமும் கையேந்த விடமாட்டேன். நான் எதையெல்லாம் அனுபவித்தேனோ அது என் விதி, உன்னுடையது அல்ல என்று அம்மா தவறாகச் சொன்னார். இப்போது இது எல்லாமே என் விதியிலும் சேர்ந்துவிட்டது. இதயத்திற்கு வேண்டுமானால் புரிய வைத்து விடுவேன். ஆனால் இந்த வயிற்றுக்கு எப்படி புரிய வைப்பது? என் வயிறு உணவை கேட்டது. நானும் என் அம்மாவைப் போல வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். கடைசியில் இப்படி எவ்வளவு காலம் நடக்கும்? எவ்வளவு காலம் நான் பசியோடும் தாகத்தோடும் இருப்பேன்? இப்படி இருந்தால் நான் இறந்து போயிருப்பேன். பிறகு நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வேலை தேடி புறப்பட்டேன். நான் படித்தவள் இல்லை. எழுதவும் படிக்கவும் மட்டுமே தெரியும். ஏனென்றால் இதையெல்லாம் என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். நான் ஒருபோதும் பள்ளிக்குச் சென்றதில்லை. அக்கம்பக்கத்தில் ஒரு பெண்மணி இருந்தார். அவரிடம், எங்கேயாவது பெருக்குவது, பாத்திரம் தேய்ப்பது போன்ற வேலை இருந்தால் நான் அதை செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அவர், மகளே, உனக்கு சீக்கிரமே ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு செய்து தருகிறேன். அப்போதுதான் உனக்கு பணம் கிடைக்கும், உன் பிழைப்பு நடக்கும் என்று சொன்னார். நான் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். ஏனென்றால் அவர் என் அண்டை வீட்டுக்காரர் மட்டுமல்ல, என் மீது அக்கறையும் கொண்டிருந்தார். அம்மா மறைந்த பிறகு அவருக்கு என் மீது கூடுதல் அனுதாபம் ஏற்பட்டது. அவர் எனக்கு ஒரு பங்களாவை பற்றிச் சொன்னார். அங்கே ஒரு வேலைக்காரி தேவைப்படுவதாக கூறினார். நீ அங்கே சென்று வேலை செய்ய விரும்பினால் செய்யலாம் என்றார். நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். நான் அங்கே செல்லத் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். மறுநாள் நான் அங்கே சென்றபோது அந்த பங்களா மிகவும் பெரியதாக இருப்பதைக் கண்டேன். அங்கிருந்த முதலாளி அம்மா மால்கின் என்னை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, இளம் பெண், வேலையை சுறுசுறுப்பாக செய்வாள். சரி, உன்னை வேலைக்கு வைத்துக் கொள்கிறோம். ஆனால் நினைவிருக்கட்டும், எங்கள் வீட்டில் வேலை செய்வதற்கு கடுமையான விதிமுறைகள் உள்ளன. நாங்கள் யாருடைய தவறையும் பொறுத்துக்கொள்ள மாட்டோம். வேலைக்காரர்களை இங்கே வேலைக்காரர்களைப் போலத்தான் நடத்துவார்கள் என்று கூறினார். அங்கே அதிக வேலைக்காரர்கள் இல்லை என்பதை நான் கவனித்தேன். ஒருவேளை முதலாளிகளின் நடத்தையின் காரணமாக அங்கே எந்த வேலைக்காரரும் நிலைத்து நிற்பதில்லை போலும். நான் அந்த பங்களாவை சுற்றிப் பார்த்துவிட்டு, இங்கே நான் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்தேன்.
ஏனென்றால் என்னைத் தவிர அங்கே ஒரே ஒரு வேலைக்காரிதான் இருந்தாள். நிறைய வேலைகள் இருக்கத்தான் செய்யும். பிறகு இங்கே வேலை கிடைக்கிறதே, அதுவே பெரிய விஷயம் என்று நினைத்தேன். உண்பதற்கு உணவும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். இதை நான் கையை விட்டு போகவிடக்கூடாது என்று நினைத்தேன். எனவே நான் முதலாளி அம்மாவின் எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு நான் இங்கே வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். என்னிடமிருந்து எந்த தவறும் நடக்காது என்று சொன்னேன். நான் அங்கே வேலை செய்யத் தொடங்கினேன். அங்கே ஒரு முதலாளி அம்மா இருந்தாள். அழகான பெண், சுமார் 40 வயது இருக்கும். அவளுடைய கணவரும் அவளுக்கு 2 குழந்தைகளும் இருந்தார்கள். வேறு யாரும் இல்லை. முதலாளி மற்றும் முதலாளி அம்மா இருவரின் நடத்தையும் மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. அவர்கள் தங்களுக்கு முன்னால் யாரையும் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவர்களுக்கு தங்களின் செல்வத்தின் மீது அத்தனை கர்வம் இருந்தது. நான் அங்கே வேலை செய்யத் தொடங்கி பல நாட்கள் கடந்துவிட்டன. என் மீது வேலையின் சுமை மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் வயிறு நிறைய உணவு கிடைக்கிறதே என்ற நிம்மதி இருந்தது. அங்கே முதலாளிகள் சாப்பிட்டு மீதமான உணவு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை நாங்கள் வயிறு நிறையச் சாப்பிட்டுக் கொள்வோம். முதலாளி அம்மாவும் முதலாளியும் மிகவும் கோபக்காரர்கள். என்னிடம் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அவர்கள் பேசும் பேச்சைக் கேட்டு என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடும். முதலாளி அம்மா எப்படிப்பட்ட பெண் என்றால் அவருடைய பேச்சுக்கு எதிர்த்து யாரும் வாயை திறக்க முடியாது. அவளுடைய கணவரான முதலாளி கூட அவளுக்கு பயந்துதான் வாழ்ந்து வந்தார். அந்த பெண் கடுமையான குணம் கொண்டவள் மட்டுமல்ல, வேலைக்காரர்களிடம் மிகவும் மோசமாக நடப்பவள் என்பதும் எனக்கு தெரிந்திருந்தது. நான் எதிர்பார்த்தபடியே நான் வேலை செய்வதை பார்த்தவுடனே அவளுடைய முகத்தில் சுருக்கம், கோபம் ஏற்பட்டது. அவள் என்னிடம் சோம்பேறி மாதிரி இருக்கிறாய். வேலைக்காரிகளெல்லாம் இப்போது தந்திரமாகிவிட்டார்கள். வேலை செய்வது குறைவு, பேசுவதுதான் அதிகம் என்று கூறினாள். நான் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு என் வேலையில் மூழ்கியிருந்தேன். என்னால் அவளோடு வாதாட முடியாது. நான் என் வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் நாள் முழுவதும் அவளுடைய திட்டுதலும் அதட்டலும் தொடர்ந்து கொண்டே இருந்தன. நானும் என்னோடு வேலை செய்யும் ஷாலு என்ற வேலைக்காரியும் மிகவும் ஆதரவற்றவர்களாக இருந்தோம். அதனால்தான் இங்கே வேலை செய்து கொண்டிருந்தோம். இல்லையென்றால் எங்களிடத்தில் வேறு யாராக இருந்தாலும் ஒருபோதும் நிலைத்திருக்க முடியாது. அவள் என்மீது மிகவும் கோபப்படுவாள். ஏதாவது ஒரு காரணத்தைச் சொல்லி என்னை எப்போதும் திட்டிக்கொண்டே இருப்பாள். இப்போது நான் அங்கேயே தங்கி இரவும் பகலும் வேலை செய்யத் தொடங்கியிருந்தேன். ஏனென்றால் இங்கே எனக்கு சாப்பாடு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் பணமும் கிடைத்து வந்தது, தங்குவதற்கு கிடமும் கொடுக்கப்பட்டிருந்தது. எனக்கு ஒரு சிறிய அறை இருந்தது. இரவில் எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு தூங்குவதற்காக அங்கே படுத்துக்கொள்வேன். அன்று இரவும் நான் என் படுக்கையில் படுத்திருந்தேன். இரவின் அமைதி ஆழமாக இருந்தது. அறையில் காற்றின் சலசலப்பு சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. நான் தூக்கத்தில் இருந்தேன். ஆனால் திடீரென்று என்னை சுற்றி ஒரு விசித்திரமான உலகம் உருவாகத் தொடங்கியது. நான் ஒரு கனவு கண்டேன். அதில் ஒரு பழைய இடத்தில் நான் இருப்பதைக் கண்டேன். அங்கே சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. சுவர்களில் சிலந்தி வலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆங்காங்கே தூசி படிந்திருந்தது. யாரோ ஒருவர் என்னை அழைக்கிறார். அவர், நீ மிகவும் கவலையோடு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நீ வந்திருக்கும் இந்த இடம் உனக்கு துன்பம் தரும் இடம் அல்ல. நீ சும்மா துன்புறுத்தப்படுகிறாய். இது எல்லாமே உன்னுடையதுதான். இந்த ஆடம்பரம், இந்த அமைதி நிறைந்த வீடு, இது எல்லாமே உனக்கு மட்டுமே சொந்தமானது என்று கூறுகிறார். நான் இன்னும் அந்த கனவிலேயே மூழ்கியிருந்தபோது திடீரென்று என் கண் விழித்து கொண்டது. நான் எழுந்து உட்கார்ந்தபோது எனக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. ஏன் என்று தெரியவில்லை, இந்த வீட்டிற்குள் ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. முற்றிலும் சரியில்லாத ஏதோ ஒன்று இருக்கிறது. ஏதோ ஒன்று என்னை ஒரு தெரியாத பாதையை நோக்கி சுட்டிக்காட்டுவது போல் இருந்தது. ஆனால் அது என்ன? இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து எனக்கு ஏன் இப்படி விசித்திரமாக தோன்றியது? நான் இங்கே நிரந்தரமாக தங்குவதற்கு வந்ததிலிருந்து எனக்கு இதுபோன்ற கனவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. யாரோ ஒருவர் என்னிடம், இது உனக்கு மிகவும் நிம்மதியான இடம் என்று சொல்வதை நான் காண்கிறேன். ஆனால் இது எனக்கு நிம்மதியான இடமாக தோன்றவில்லை. இங்கே அதிகாலையிலேயே எழ வேண்டியிருந்தது. என் அம்மா என்னிடம் ஒருபோதும் உரத்த குரலில் கூட பேசியதில்லை. ஆனால் முதலாளி அம்மாவின் வேலையில் ஒரு நிமிடம் தாமதமானால் கூட அவள் நாள் முழுவதும் அத்தனை பேச்சுகள் பேசுவாள். அதை கேட்கும்போது எனக்கு என் அம்மாவின் நினைவு வந்துவிடும். என் அம்மா என்னை ஒருபோதும் அடித்ததில்லை, திட்டியதில்லை என்று நான் நினைப்பேன். ஆனால் இந்த பெண் தன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்னைச் சொல்கிறாள். அவளுடைய கணவனும் இதே போன்ற ஒரு மரியாதையற்ற மனிதனாகத்தான் இருந்தான்.
அவன் வேலைக்காரர்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை, எங்களை மிருகங்களைப் போலத்தான் நடத்தினான். எங்களால் ஏதாவது வேலையில் தவறு நடந்துவிட்டால் எங்களுக்கு கடுமையான திட்டு விழும், தாமதமாகிவிட்டால் வேலையை விட்டு தூக்கிவிடுவேன் என்று அடிக்கடி மிரட்டல் வரும். ஒரு நாள் முதலாளியும் முதலாளி அம்மாவும் வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்தார்கள். தீபாவளி வரவிருந்தது. அதனால் பங்களா முழுவதையும் சுத்தம் செய்யுமாறு எங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. நான் கீழே இருந்த அறைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஷாலு மேல் தளத்தை சுத்தம் செய்வதற்காக சென்றிருந்தாள். ஒரு பக்கத்தில் ஒரு பழைய ஸ்டோர் ரூம் பண்டக அறை இருந்தது. அங்கிருந்தே நான் சுத்தப்படுத்தும் வேலையைத் தொடங்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் அந்த ஸ்டோர் ரூமின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தபோது அங்கே சுத்தம் செய்தேன். சுத்தம் செய்து கொண்டே இருந்தபோது திடீரென்று ஒரு பக்கமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நாற்காலிகளின் குவியலின் மீது என் பார்வை விழுந்தது. பழைய உடைந்த நாற்காலிகள் கிடந்த இடம் அது. நான் அந்த நாற்காலிகளை ஒரு பக்கமாக ஒதுக்கத் தொடங்கினேன். அப்போது திடீரென்று என் பார்வை ஒரு இடத்தின் மீது விழுந்தது. அது என் நினைவை பறக்கச் செய்தது. அந்த நாற்காலி குவியலுக்கு பின்னால் ஒரு சிறிய மரக்கதவு அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கதவு ஸ்டோர் ரூமிற்குள் என்ன செய்து கொண்டிருந்தது? யாராவது என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்களா என்று நான் அங்கும் இங்கும் பார்த்தேன். ஏனென்றால் இந்த கதவை பார்த்ததும் எனக்கு அதை திறந்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வரத் தொடங்கியது. ஒருவேளை இது ஒரு சிறிய அலமாரியாக இருக்கலாம். நான் அதை திறந்து பார்த்த உடனே என் காலடியிலிருந்த பூமி நழுவியது. ஏனென்றால் அந்த மரக்கதவு ஒரு சிறிய அலமாரி அல்ல, மாறாக அது கீழ்நோக்கிச் செல்லும் ஒரு வழியாகும். அங்கே படிக்கட்டுகள் தெரிந்தன. அதாவது இந்த வழி வேறு எங்கோ செல்கிறது என்று அர்த்தம். இந்த வழி எங்கு செல்கிறது என்று உள்ளே சென்று பார்ப்போம் என்று நினைத்தேன். நான் படிக்கட்டுகளில் கீழ்நோக்கி இறங்கத் தொடங்கினேன். நான் கீழே செல்லச் செல்ல என் காலடியிலிருந்த பூமி நழுவிக்கொண்டே இருந்தது. ஏனென்றால் நான் என் கனவில் பார்த்த அதே இடம் இதுதான் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. நாலாபுறமும் சிலந்தி வலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. இருட்டாகவும் தூசியாகவும் இருந்தது. இங்கு யாரும் வந்ததே இல்லை என்பது போல் தோன்றியது. நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். யாராவது இங்கு வந்து என்னை இங்கே பார்த்துவிட்டால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று எனக்கு பயமாக இருந்தது. நான் இங்கு வந்திருக்கக்கூடாது. நான் உள்ளே செல்லச் செல்ல யாரோ அங்கே இருப்பது போல் எனக்குத் தோன்றியது. பிறகு எனக்கு ஒரு சிறிய அறை தெரிந்தது. அது இந்த பங்களாவில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு பாதாள அறை, தஹகானா. நான் அந்த அறையின் கதவை தொட்டவுடனே அது சட்டென்று திறந்து கொண்டது. யாரோ என் கால்களை பிடித்து கட்டியது போல் எனக்கு தோன்றியது. யார் அங்கே? என்னை இங்கிருந்து வெளியிலிடுங்கள். நான் திடுக்கிட்டு குதித்தேன். உண்மையில் இந்த பாதாள அறையில் யார் இருப்பது? நான் அந்த அறைக்குள் சென்றவுடனே என் தாயை சந்திக்க வந்து அவர்களுக்கு பணம் கொடுத்துச் செல்லும் அதே வயதான பெண்மணி அங்கே இருப்பதைப் பார்த்து என் கண்கள் வியப்பில் விரிந்தன. நான் அவருக்கு அருகில் சென்று, நீங்கள் எப்படி இங்கே? உங்களுக்கு இதையெல்லாம் செய்தது யார் என்று கேட்டேன். அவர் அழுது கொண்டே, மகளே, நீ வந்துவிட்டாயா? நீ எப்படி இங்கே வந்தாய்? உனக்குத் தெரியுமா, ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் விதி உன்னை இங்கே கண்டிப்பாக இழுத்து வரும் என்று என் இதயத்திற்குத் தெரிந்திருந்தது. பார், விதி உன்னை இங்கே இழுத்து வந்துவிட்டது. ஆனால் இந்த வழியைப் பற்றி உனக்கு எப்படி தெரிந்தது? நான் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறேன், சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரிந்தது? யார் இதை செய்தது? என்றார். அவர் மேலும், மகளே, அன்று நீ கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா, நீங்கள் யார், ஏன் முகத்தை மறைத்துக் கொண்டு இங்கு வருகிறீர்கள் என்று. இனி உன்னை அதிக காலம் உண்மையிலிருந்து அறியாமையில் வைத்திருக்க நான் விரும்பவில்லை. நான் உன்னுடைய பாட்டி மகளே, இந்த வீட்டின் எஜமானி. இதெல்லாம் உன்னுடைய தந்தையுடையதாக இருந்தது. ஆனால் உன்னுடைய தந்தையிடமிருந்து இதெல்லாம் பறிக்கப்பட்டது. உன்னையும் உன் தாயையும் இந்த வீட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள் என்றார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றேன். அவர், மகளே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். பார், நான் எப்போதாவது பொய் சொல்லியிருந்தால் விதி உன்னை இங்கே இழுத்து வந்திருக்காது. விதி உன்னை உன்னுடைய சொந்த வீட்டிற்கு திரும்ப கூட்டி வந்திருக்கிறது மகளே. பிறப்பு நிகழ்ந்தது, இந்த வீட்டில்தான் உன்னுடைய பிறப்பு நிகழ்ந்தது என்றார். உன்னுடைய தாயும் நானும் இங்கே உன்னை எங்கள் மடியில் போட்டு வளர்த்தோம். ஆனால் உனக்கு 4 மாதங்கள் இருக்கும்போது உன்னுடைய தந்தை இறந்து போனார். அப்போது உன்னுடைய தந்தையின் மாற்றாந்தாய் சகோதரன் உன்னையும் உன் தாயையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டு அவனுடைய சொத்துக்களைத்தானே ஆக்கிரமித்துக் கொண்டு அமர்ந்துவிட்டான். மகளே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் உன்னுடைய பாட்டிதான். அதனால்தான் நான் உன்னுடைய தாயைச் சந்திப்பதற்காக வந்து கொண்டிருந்தேன். எனக்கு உன்னுடைய தாயின் மீது மிகுந்த அனுதாபம் இருந்தது.
என் மாற்றாந்தாய் மகன் என் சொந்த மகனின் சொத்துக்களை ஆக்கிரமித்துக் கொண்டு அமர்வான் என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. உண்மையில் உன்னுடைய தாத்தாவாகிய என் கணவர் பல வருடங்களுக்கு முன்பு நான் இருக்கும்போதே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே அவளுடைய கணவர் மூலம் ஒரு மகன் இருந்தான். ஆனால் உன்னுடைய தாத்தாவின் முழு வியாபாரத்தையும் உன்னுடைய தந்தைதான் கவனித்து வந்தார். தன் சொத்துக்கள் அனைத்தையும் தன் சொந்த மகனின் பெயரிலேயே அவர் எழுதி வைத்திருந்தார். அவர்தான் இந்தச் சொத்தின் உண்மையான வாரிசாக இருந்தார். என் சௌத்தன் மாற்றாந்தாய் இறந்துவிட்டாள். ஆனால் அவளுடைய மகன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான். நீ பிறந்த பிறகு உன்னுடைய தந்தை இறந்து போனார். அவருடைய இறப்பின் முழு நன்மையையும் உன்னுடைய மாற்றாந்தாய் சித்தப்பா பயன்படுத்திக் கொண்டான். உன்னுடைய தந்தை இறந்த பிறகு அவன் உன்னையும் உன் தாயையும் வலுக்கட்டாயமாக இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி இனி ஒருபோதும் இங்கே வரக்கூடாது என்று கூறிவிட்டான். ஆனால் நான் என் சொந்தக் கண்களால் அனைத்தையும் பார்த்தேன். எனக்கு உன்னுடைய தாயின் மீது மிகுந்த அனுதாபம் இருந்தது. எனக்கு உன் மீது மிகுந்த அன்பு இருந்தது. நான் உன்னை என் மடியில் போட்டு வளர்த்தேன். நான் உன்னை என்னை விட்டு எப்படி தூரமாக்க முடியும்? ஒரு காலம் வந்தது, அப்போது உன்னுடைய சித்தப்பாவும் சித்தியும் உன்னையும் உன் தாயையும் கொன்றுவிடலாம் என்று நினைத்தார்கள். அவர்கள் இரவில் ஒரு திட்டம் தீட்டினார்கள். நீங்கள் வாழும் இடத்திற்கு அவர்கள் ரவுடிகளை அனுப்பி வைப்பார்கள். இதனால் வரும் காலத்தில் நீங்கள் இருவரும் தாயும் மகளும் மீண்டும் இங்கே திரும்பி வர முடியாது என்று நினைத்தார்கள். நல்லவேளையாக நான் அவர்கள் இருவரின் திட்டத்தை கேட்டுவிட்டேன். நான் உடனே என் வேலைக்காரன் ஒருவனை உன்னுடைய தாயின் இருப்பிடத்திற்கு அனுப்பினேன். உன்னையும் உன் தாயையும் காப்பாற்றும்படி கூறினேன். என் மாற்றாந்தாய் மகனின் ரவுடிகள் உன்னுடைய தாயிடமும் உன்னிடமும் வந்து சேர்வதற்கு முன்பாகவே நான் உங்களை அங்கிருந்து மறைந்து போகச் செய்திருந்தேன். அதன் பிறகு உங்கள் இருவரின் இருப்பிடத்தையும் மாற்றினேன். உங்கள் இருவரின் உயிரும் தப்பியது. ஆனால் நான் உங்களிடமிருந்து தூரமாகிவிட்டேன். அதனால்தான் நான் சில நேரங்களில் உன்னுடைய தாயின் சூழ்நிலையை பார்த்து அவளுக்கு பணம் கொடுப்பதற்காக வந்து கொண்டிருந்தேன். ஆனால் சில காலத்திற்கு முன்பு இந்த கணவன் மனைவி இருவருக்கும் உங்களைப் பற்றி எனக்கு தெரியும் என்றும் உங்களை நான் சந்திக்கச் செல்கிறேன் என்றும் சந்தேகம் வந்துவிட்டது. அதனால் இவர்கள் இருவரும் என் மீது சித்திரவதைகளை செய்யத் தொடங்கினார்கள். என்னை இங்கே அடைத்து வைத்தார்கள். இங்கே அடைபட்டு கிடப்பதுதான் என் தண்டனை என்று கூறினார்கள். இந்த வீட்டை ஆக்கிரமித்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் இந்த கணவன் மனைவி இருவரும் உன்னையும் உன் தாயையும் கொன்றுவிட விரும்புகிறார்கள். மகளே, நீ உன்னுடைய உயிரைக் காப்பாற்றிக்கொள். என் பாட்டியின் வார்த்தைகளைக் கேட்டு நான் அவர்களின் காலடியில் அமர்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். நான் அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற முயற்சி செய்தபோது அவர்கள் கூறினார்கள், மகளே, எந்த ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளாதே. மாறாக நீ இங்கிருந்து சென்று போராடு என்று. நான் கூறினேன், நீங்கள்தான் என் பாட்டி என்ற இந்த விஷயத்தை ஒருபோதும் என் தாய் கூட எனக்குச் சொல்லவில்லை. பாட்டியவர்களே, நானும் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அம்மா நோய் காரணமாக இறந்துவிட்டார். அப்போது நான் பசியால் துடித்துக் கொண்டிருந்தேன். அதனால்தான் நான் இந்த பங்களாவில் வேலை செய்வதற்காக வந்தேன். அப்படியென்றால் இந்த பங்களாவில் வசிப்பவர்கள்தான் என் சித்தப்பாவும் சித்தியுமா? அவர்கள்தான் என்னை கொல்ல விரும்புகிறார்களா? பாட்டி கூறத் தொடங்கினார். ஆமாம் மகளே, இவர்கள்தான் அந்த மனிதர்கள். ஆனால் நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்தாய்? மேலும் இவர்களுக்கு உன்னை தெரியுமா என்று. இல்லை, இவர்களுக்கு என்னை யாரென்று தெரியாது. இவர்கள் யாரைக் கொல்ல விரும்புகிறார்களோ அந்த பெண்ணின் மகள்தான் நான் என்பது இவர்களுக்கு தெரியாது. இப்போது என் அம்மா இந்த உலகில் இல்லை. என் தந்தையின் செல்வத்தை இவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். எனவே நான் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் என் உரிமைக்காகப் போராடுவேன். நான் இங்கே வேலை செய்வதற்காகத்தான் வந்தேன். இன்று தீபாவளி வருவதால் வீடு முழுவதும் சுத்தம் செய்யும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் இந்த ஸ்டோர் ரூமை சுத்தம் செய்வதற்காக வந்தேன். திடீரென்று என் பார்வை அந்த சிறிய கதவின் மீது விழுந்தது. அதை தாண்டி நான் இங்கே வந்து சேர்ந்தேன். விதி என்னை உங்களுடன் சேர்க்க விரும்பியிருக்கிறது என்றேன். பாட்டி கூறினார், மகளே, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு. உன்னுடைய தந்தையின் சொத்துக்களை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவாய் என்றும் இந்த மனிதர்களிடம் கண்டிப்பாக பழிவாங்குவாய் என்றும். இவர்கள் என்னை மிகவும் துன்புறுத்தியிருக்கிறார்கள் என்று என் மருமகளையும் என் பேத்தியையும் என்னிடமிருந்து தூரமாக்கிவிட்டார்கள். இப்போது இந்த மனிதர்கள் உன்னை பற்றி என்னிடம் கேட்கிறார்கள். ஆனால் நான் செத்தாலும் சாவேனே தவிர இவர்களுக்கு உன்னை பற்றி ஒருபோதும் எதையும் சொல்ல மாட்டேன். மகளே, நீ உன்னுடைய உரிமைக்காக போராடுவாய் அல்லவா? நான் கூறினேன், பாட்டியவர்களே, நான் கண்டிப்பாக போராடுவேன். ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும்? எனக்கு எதைப் பற்றியும் எதுவும் தெரியாதே. பாட்டி கூறினார், மகளே, நான் உனக்கு உதவி செய்வேன். ஆனால் நீ இனி என்னை இங்கே சந்திக்க வரமாட்டாய் என்று எனக்கு வாக்குறுதி கொடு.
ஏனென்றால் இங்கே வருவது உனக்கு ஆபத்தானது. நீ வெற்றியை அடையும் வரை இங்கே வராதே. ஒரு தீர்வு இருக்கிறது, அது மட்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் நீ சட்டப்பூர்வமாக இவர்கள் இருவரையும் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றிவிடலாம். அது என்னவென்றால், இவர்களிடம் இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா பத்திரங்களையும் காகிதங்களையும் நீ உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் உன்னுடைய தந்தையின் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நீ நிரூபிக்க முடியும். அசல் பத்திரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் இந்தச் சொத்துக்கள் அனைத்தும் உன்னுடைய தந்தையுடையது என்பதும் நீ உன்னுடைய தந்தையின் ஒரே மகள் என்பதும் நிரூபிக்கப்பட்டுவிடும். எனவே சட்டப்பூர்வமாக எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டுவிடும். நான் பாட்டியின் வார்த்தைகளை மிக நன்றாக புரிந்து கொண்டேன். மேலும் உங்களை இங்கிருந்து மீட்டே தீருவேன் என்று பாட்டியிடம் வாக்குறுதியளித்தேன். என் அம்மாவின் இறப்பைக் கேட்டு பாட்டி மிகவும் வருத்தப்பட்டார். அவர் என்னிடம் வைத்திருந்த நம்பிக்கையை நான் நிறைவேற்ற விரும்பினேன். நான் அங்கிருந்து கிளம்பி வந்துவிட்டேன். நாற்காலிகளின் குவியலை அந்த மரக்கதவிற்கு முன்னால் முன்பு எப்படி இருந்ததோ அதே போலவே அடுக்கி வைத்துவிட்டேன். ஆனால் நான் ஸ்டோர் ரூமை விட்டு வெளியே வந்தவுடனே என் எஜமானி ஸ்டோர் ரூமின் வாசலிலேயே நின்று கொண்டிருப்பதைப் பார்த்து என் நினைவே பறந்துவிட்டது. அவள்தான் என் மாற்றாந்தாய் சித்தி. நான் அவளை உற்றுப் பார்த்தேன். இவள்தான் என் தந்தையின் சொத்துக்களை ஆக்கிரமித்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் அந்த பெண். இவள் என் எதிரி. இவள் என்னிடம் ஒரு வேலைக்காரியைப் போலத்தான் நடந்து கொண்டாள். ஆனால் இதெல்லாம் எனக்கும் என் தந்தைக்கும் சொந்தமானது என்பது இவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவள் கேட்டாள், உள்ளே என்ன செய்து கொண்டிருந்தாய்? நீ உள்ளே சென்று எவ்வளவு நேரமாகிறது? நான் கூறினேன், நான் சுத்தம் செய்வதற்காகத்தான் உள்ளே சென்றிருந்தேன். அவள் கூறினாள், சுத்தம் செய்து முடிந்துவிட்டதா? நான் கூறினேன், ஆமாம், முடிந்துவிட்டது. அவள் கூறினாள், ஸ்டோர் ரூமை சுத்தம் செய்ய இவ்வளவு நேரமா ஆகும்? போய் பிற வேலைகளைப் பார். நான் அங்கிருந்து திரும்பி வந்து மற்ற வேலைகளில் பிஸியாகிவிட்டேன். ஆனால் இப்போது இந்த வீட்டில் நான் தங்கியிருப்பதற்கும் வேலை செய்வதற்கும் ஆன நோக்கம் முற்றிலும் வேறொன்றாக மாறிவிட்டிருந்தது. நான் வேலையும் செய்ய வேண்டும், அதே நேரத்தில் வேலையின் சாக்கில் சொத்தின் அசல் பத்திரங்களையும் என் கைகளில் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் ஒரு ஏழை மற்றும் ஆதரவற்ற பெண் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். என் விதி இந்த அளவிற்கு என்னை மாற்றி என் நிஜத்தை என் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. இந்த மனிதர்களின் காரணத்தினால்தான் நானும் என் அம்மாவும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழக் கட்டாயப்படுத்தப்பட்டோம். உண்மை ஒருபோதும் மறைந்திருக்காது. எனக்குள் ஒரு நெருப்பு எரியத் தொடங்கியது. என் தந்தை இறந்த பிறகு என் அம்மாவையும் என்னையும் வீடற்றவர்களாக மாற்றியவர்கள் இவர்கள்தான். என் பாட்டியின் மீதும் சித்திரவதைகளை செய்தவர்கள் இவர்கள்தான். தாங்கள் யாருடைய பாரம்பரியச் சொத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பெண்தான் நான் என்பது இவர்களுக்குத் தெரிந்தால் என்ன நடக்கும் என்று எனக்குத் தெரியவில்லை. என் உரிமைக்காக இந்த உண்மைக்கான வழக்கை நான் எப்படி போராடுவேன்? நான் மகிழ்ச்சியடைய வேண்டுமா அல்லது துக்கப்பட வேண்டுமா? நான் இப்போது என் திட்டத்தில் கவனம் செலுத்தத் தொடங்கினேன். எந்தவொரு பணக்காரனும் சொத்துப் பத்திரங்களை ஒன்று தன் வீட்டு லாக்கரிலோ திஜோரி அல்லது வங்கியின் லாக்கரிலோதான் வைப்பான். நான் இந்த மனிதர்களை பின்தொடர வேண்டும். அவர்கள் இந்த சொத்துப் பத்திரங்களை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆனால் இந்த வேலையை நான் எப்போது எப்படிச் செய்ய முடியும் என்பது என் அறிவுக்கு எட்டவில்லை. நான் எப்படியாவது வீடு முழுவதும் தேட வேண்டியிருந்தது. என் மனதில் தோன்றும் அந்த திட்டத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. நான் யாருக்கும் தெரியாமல் இரவு உணவில் தூக்க மருந்தை கலந்துவிட்டேன். இந்த தூக்க மருந்தை நானே நேராக மெடிக்கல் ஸ்டோருக்குச் சென்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏனென்றால் இங்கிருக்கும் ரேஷன் மற்றும் மளிகைப் பொருட்களை நான்தான் வாங்கி வருவேன் என்பதால் யாருக்கும் என்மேல் சந்தேகம் வரவில்லை. உணவை ஷாலுதான் சமைப்பது வழக்கம். ஷாலு இரவு உணவை சமைத்து முடித்ததும் நான் அதில் யாருக்கும் தெரியாமல் தூக்க மருந்தை கலந்துவிட்டேன். அதன் பிறகு இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு இவர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியபோது நான் வீட்டை நன்றாக தேடி பார்த்தேன். வீட்டை தேடி முடிக்க எனக்கு 2-3 மணி நேரம் ஆகியிருந்தது. ஏனென்றால் நான் ஒவ்வொரு அறைக்குள்ளும் சென்று அலமாரிகளின் லாக்கர்களை திஜோரி சரிபார்த்தேன். இறுதியாக நான் ஸ்டடி ரூமிற்குச் செல்ல வேண்டியிருந்தது. அங்கே ஒரு பெரிய அலமாரி வைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் தங்கள் அறையில் இருந்த அலமாரியில் சொத்து பத்திரங்களை வைக்கவில்லை, மாறாக ஸ்டடி ரூமில் இருந்த அலமாரியில்தான் பத்திரங்களை வைத்திருந்தார்கள். நீண்ட தேடலுக்குப் பிறகு அந்த பத்திரங்கள் என் கைகளில் கிடைத்தன. பாட்டி சொன்னது முற்றிலும் உண்மையாக இருந்தது. அதில் என் தந்தையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. என் அம்மா எனக்கு என் தந்தையின் பெயரை சொல்லியிருந்தார். நான் அவருடைய புகைப்படத்தையும் பார்த்திருந்தேன். ஆனால் என் தந்தை இவ்வளவு பெரிய பணக்காரர் என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அடுத்த நாள் இவர்கள் உணர்வு நிலைக்கு வரும்போது தங்களுக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியும்.
அதனால் நான் அமைதியாக அந்த பத்திரங்களை எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். ஆனால் போவதற்கு முன்னால் பாட்டி என்னை செய்யக்கூடாது என்று தடுத்திருந்த அந்த ஒரு வேலையை நான் செய்தேன். ஏனென்றால் இப்போது நான் வெற்றியின் வாசற்படியை எட்டிவிட்டேன். அதனால் என் பாட்டியை அந்த பாதாள அறையிலிருந்து மீட்பதற்காக நான் சென்றேன். பாட்டியிடம் நான் அந்த பத்திரங்களைக் காட்டியபோது பாட்டியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் என்னை அணைத்துக் கொண்டார். பாட்டி கூறினார், மகளே, நீ என்னை இங்கிருந்து விடுவிப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது நாம் சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்புவோம். யாராவது நம்மை பார்த்துவிட்டால் பெரிய ஆபத்தாகிவிடும் என்று. நான் என் பாட்டியை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறி வந்தேன். ஒரே இரவில் என் மாற்றாந்தாய் சித்தப்பா மற்றும் சித்தியின் முழு உலகமும் தலைகீழாக மாறிவிட்டது. தங்களுக்கு என்ன நடந்தது என்றே அவர்களுக்குத் தெரியவில்லை. நான் உடனடியாக வழக்கறிஞரின் வக்கீல் அலுவலகத்திற்குச் சென்றேன். என்னுடன் என் வயதான பாட்டியும் இருந்தார். எனக்கு என் தந்தையின் சொத்துக்கள் திரும்பக் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். என் குரல் வலிமையாக இருந்தது. இந்த முறை நான் ஒரு வேலைக்காரியின் வார்த்தைகளில் பேசவில்லை. மாறாக இந்தச் சொத்தின் முதலாளியின் மகளின் குரலில் பேசிக் கொண்டிருந்தேன். வழக்கறிஞர் அந்த பத்திரங்களை கூர்ந்து கவனித்துவிட்டு பிறகு என்னை நோக்கி பார்த்தார். இதெல்லாம் முற்றிலும் சரியாகத்தான் தெரிகிறது. இந்த பத்திரங்கள் அசல் என்றால் சட்டப்பூர்வமாக இந்த சொத்துக்கள் அனைத்தும் உங்களுடையதுதான் என்று அர்த்தம். இதை கேட்டதும் எனக்கும் என் பாட்டியின் இதயத்திற்கும் பெரும் நிம்மதி கிடைத்தது. வழக்கறிஞர் அடுத்ததாக ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் இந்த தீவிரமான போராட்டத்திற்கு தயாராக இருக்கிறீர்களா? இது அத்தனை எளிதாக இருக்காது. இவர்கள் பல வருடங்களாக அந்த பங்களாவை ஆக்கிரமித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு எளிதில் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நான் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு கூறினேன், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நான் பின்வாங்க மாட்டேன். இது எனக்கும் என் தந்தைக்கும் சேர வேண்டிய உரிமை. அப்படியென்றால் சரி, நாம் சட்டப்படியான நடவடிக்கைகளை தொடங்குவோம் என்றார். இந்த விஷயம் எளிதாகப் போவதில்லை என்பதை நான் உணர்ந்தேன். என் சித்தப்பா வினோத் சர்மாவும் அவருடைய மனைவி நீலிமா சர்மாவும் இந்த வழக்கில் வெற்றி பெறுவதற்காக தங்களின் முழு பலத்தையும் பிரயோகித்தார்கள். அவர்கள் நீதிமன்றத்தில் பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். போலி பத்திரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். மேலும் இவள் பொய் சொல்கிறாள் என்று என் மீது அவதூறு பரப்பி அசிங்கப்படுத்த முயன்றார்கள். என் மாற்றாந்தாய் சித்தி நீலிமா சர்மா நீதிமன்றத்தில் கூறினார், ஜட்ஜ் ஐயா, இவள் ஒரு சாதாரண வேலைக்காரி. இவள் தன்னை இந்த வீட்டின் உறுப்பினர் என்று நிரூபிக்கப் பார்க்கிறாள் என்று. நான் அமைதியாக நீதிபதியை ஜட்ஜ் பார்த்தேன். பிறகு உறுதியான வார்த்தைகளில் கூறினேன், என்னிடம் அசல் பத்திரங்கள் இருக்கின்றன. அவை என் தந்தையின் அடையாளம். என் தாத்தாவின் உயில் எழுதப்பட்ட காகிதங்கள் அவை. அவர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் தன் ஒரே மகனான நீரஜ் சர்மாவின் பெயரில் எழுதி வைத்திருந்தார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதற்கு நீங்கள் தடயவியல் சோதனையும் ஃபாரன்சிக் டெஸ்ட் செய்து கொள்ளலாம். நீதிபதி என் மாற்றாந்தாய் சித்தப்பாவையும் சித்தியையும் கூர்மையான மற்றும் கடுமையான பார்வையில் நோக்கினார். அவர் கூறினார், நாங்கள் இந்த பத்திரங்களை சோதனை செய்வோம். இவை அசல் என்று நிரூபிக்கப்பட்டால் சட்டப்பூர்வமாக இந்த முழு சொத்தும் இந்த சிறுமிக்கே சொந்தமாகும். சித்தப்பாவினதும் சித்தியினதும் முகம் வெளுத்துப் போய்விட்டது. நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது, இந்த வழக்கு நம்மை கொண்டு போய் மூழ்கடித்துவிடும், நாம் சீக்கிரமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சித்தப்பா கடுமையான குரலில் சொல்வதை நான் கேட்டேன். சித்தி கோபத்துடன் கூறினாள், இந்த சிறுமி நம் கையை விட்டு தப்பிவிட்டாள். இவள் மீது நமக்கு முன்பே சந்தேகம் வந்திருக்க வேண்டும். இவளைப் பற்றி எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நாம் இவளை அப்போதே முடித்திருப்போம். அவர்களின் வார்த்தைகளைக் கேட்டு எனக்கு கோபம் வந்தது. ஆனால் இப்போது யாராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பல நாட்களுக்குப் பிறகு நான் அந்த பங்களாவின் வாசலை அடைந்தபோது என் இதயம் வேகமாகத் துடித்தது. ஆனால் நான் பிறந்த அதே வீடு இதுதானே என்ற பயமும் எனக்குள் இருந்தது. ஆனால் நான் என் முழு வாழ்க்கையையும் வறுமையிலும் ஒரு உடைந்த வீட்டிலும்தான் கழித்திருந்தேன். நான் பங்களாவிற்குள் நுழைந்தவுடனே காவலாளி காடு உடனடியாகச் சென்று சித்தப்பாவிடம் என்னை பற்றி தெரிவித்தான். இப்போது இந்த வீட்டின் ஒவ்வொரு பொருளும் என் கைப்பிடிக்குள் இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு சித்தப்பா வேகமாக நடந்து வந்தார். அவர் பார்வை என் மீது விழுந்தவுடனே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அவருடைய குரலில் எப்போதும் இருக்கும் அதே அதிகாரமும் கர்வமும் அப்போதும் இருந்தது. நான் உறுதியான வார்த்தைகளில் கூறினேன், நான் என் உரிமையைப் பெறுவதற்காக வந்திருக்கிறேன். அவருடைய முகத்தில் வேர்வை துளிகள் வரத் தொடங்கின. நான் கூறினேன், நீங்களும் உங்கள் மனைவியும் எனக்கும் என் அம்மாவிற்கும் செய்ததெல்லாம் சிறிதும் சரியானது அல்ல. உங்களால் என் அம்மா மிகுந்த துயரமான காலத்தைக் கழித்தார். நாங்கள் ஏழைகளாக இல்லாமல் நம்மிடம் பணம் இருந்திருந்தால் என் அம்மா வறுமையின் காரணமாக இறந்திருக்க மாட்டார்.
அவருக்கு நல்ல சிகிச்சை கிடைத்திருக்கும். உங்களால்தான் என் அம்மா உயிரிழந்தார். நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். என்னைக் கூட உங்களால் கொன்றுவிட முடியும் என்று நினைத்தீர்களா? ஆனால் அப்படி நடக்காது. இப்போது உங்களால் என்னை தொடக்கூட முடியாது. பாட்டி என்னுடன் இருக்கிறார். நான் பாட்டியை கண்டுபிடித்துவிட்டேன் என்ற விஷயமும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இதைக் கேட்டதும் அவர்களின் காலடியிலிருந்த பூமி நழுவியது. ஏனென்றால் நான் பாட்டியை சிறையிலிருந்து விடுவித்துவிட்டேன் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவர் ஆச்சரியமடைந்து, அவர்களைப் பற்றி உனக்கு எப்படித் தெரிந்தது என்று கேட்கத் தொடங்கினார். நான் கூறினேன், நான்தான் இந்த வீட்டின் மகள் என்ற உண்மையை பாட்டிதான் எனக்குச் சொன்னார். இல்லையென்றால் எனக்கு என் தகுதி அந்தஸ்து ஒருபோதும் தெரிந்திருக்காது. மேலும் பாட்டி தன் வாக்குமூலத்தை நீதிமன்றத்திலும் நிரூபித்துவிட்டார். இந்த பங்களா, இந்த சொத்து அனைத்தும் எனக்கும் என் பாட்டிக்கும் சொந்தமானது. இன்னும் சற்று நேரத்தில் போலீஸ் உங்களை கைது செய்ய இங்கே வந்துவிடும். ஏனென்றால் உங்களை பெற்றெடுத்த மாற்றாந்தாய்க்கு இதுவரை நீங்கள் செய்த கொடுமைகளுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமல்லவா? அவர்களின் முகத்தில் ஈயாடவில்லை. சற்று நேரத்திலேயே போலீஸ் வண்டி வந்தது. அவர்கள் அங்கிருந்து தப்பியோட முயன்றார்கள். ஆனால் போலீஸ் அவர்களை பிடித்து அந்த கணவன் மனைவி இருவரையும் கைது செய்தது. அவர்களின் 2 குழந்தைகளும் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அந்த கணவன் மனைவி இருவரிடமிருந்தும் இந்த வீடு காலி செய்யப்பட்டது. இப்போது இந்த வீட்டில் நானும் என் பாட்டியும் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றுவிட்டதால் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். இந்த வேலை எங்களுக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு துணையாக இருந்தான். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் பெல் ஐகான் கண்டிப்பாக அழுத்தவும்.